நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவானுடைய திருமேனி எப்படி இருக்கா? ஹிரண்ய ஸ்மஸ்ரு, தங்கமயமான மீசை வச்சுருக்காரு. அது எப்படி சுவாமி இருக்கும்? நம்ம நாட்டில் அந்த மாதிரி இருக்காதே, கருப்பாக தானே வச்சுருப்பா. இவரோட பெருமாள் வெளிநாட்டுக்காரராக இருக்கிறோம். அதனால தான் எல்லாரும் சகப்பு தலைமையில் சகப்பு மீசையெல்லாம் வச்சுருக்காரோ. இங்கே சகப்புங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. கிருஷ்ணம் ததஸ்மத் சாமாத ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோதித்யதே. அந்தராதித்யே ஏஷா அந்தராதித்யே, ஆதித்ய மண்டலத்துக்கு நடுவிலே ஹிரண்மய புருஷா, ஸ்வர்ணமயமான பெருமாள் சேவை சாதிக்கிறார். இப்போ நம்ம ஒரு தடவை சூரியனை பார்க்க செய்வோம், ஒரு நிமிஷம் பார்த்துட்டு கண்ணை மூடிண்டு வெறும் சூரியன் பார்க்கக்கூடாது. ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தே, அதற்குள்ள பெருமாள் விழித்திருக்கிறார். ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேஷா, ஹிரண்யமய பொன்மயமான தலைமயிரோடு இருக்கார். குழல் அவ்வளவு அழகு. அதை போல் ஹிரண்யகேஷா ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு, பார்சார்ஜி பெருமாள் தான் பெரிய மீசை வச்சுருக்கார். வேற எந்த பெருமாள்டையும் செய்ய முடியாது. திருவல்லிக்கேணிக்கு போனேள், நீண்ட மீசை முறுக்கி வச்சுருக்காரு இல்லையோ. கார்த்தந்தன் தேர் முன்னானே சித்தவபணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு போச்சரும். அப்படியே சொல்லுது இப்போ உபனிஷத்து. ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேஷா ஆ பிரணகாது சர்வையேவ சுவர்ணா. திருவடியிலேருந்து நகத்திலேருந்து ஆரம்பித்து திருமுடி வரைக்கும் சர்வையேவ சுவர்ணா, அனைத்தும் ஸ்வர்ணம் ஸ்வர்ணம். அவரோ வர்ணம் நீளம், இப்போ தான் பார்த்துருக்கோம் கருநீல வர்ணம்னுட்டு. ஆனால் இது மொத்தத்தையும் ஸ்வர்ணம் ஸ்வர்ணங்கிறது சாஸ்திரம். அர்த்தம் என்னென்னா, நீளம்தான் வரணும், ஆனால் ஸ்வர்ணம் ஸ்பிருகணீயத்துவம்னு வியாக்கியானம் பண்ணுறார். ஸ்பிருகணீயத்துவம்னா ஒரு மதிப்பு. தங்கம்னு சொன்னோடனே ஒரு தேஜஸ், ஒளி, மதிப்பு. இது நம்ம மனசில் தன்னையாமல் வந்துடுற சொல்லு. இப்போ தங்கம் என்ன விலை? ஏதோ 2500, 2600, 2700 வச்சுங்களேன். ஆரோ ஒரு சுவாமியை கூப்பிட்டு சம்பாவனை பண்ணுறேன்ட்டு 2700 ரூபா, சரியாக ஒரு ஒட்டு தங்கம். அதை வச்சு அவர் பண்ணிவிடுங்க. ஏதோ 2500 ரூபா கொடுத்தார் அப்படின்ட்டு போயிடுவோம். அதே வெத்தலைபாகு பழத்தை வாங்கி ஒரு சின்ன தங்க பதக்கம், அதில் லக்ஷ்மி படம் போட்டிருக்கு, இல்லை ராமர் படம் போட்டிருக்கு, அதை வச்சு ஒரு நிமிஷம் சேவிச்சு சுவாமிக்கு ஸ்வர்ணதானம் கொடுக்கலான்னு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது 27,000 ரூபாய்ட்ட நினச்சிப்பார். அதே 2700 ரூபா தங்கம் தான் அது. ஆனால் 2700 வச்சு கொடுத்தோம்னா அது 2700. அதை மாற்றி ஸ்வர்ணமாக வச்சு அதில் ஒரு லக்ஷ்மி, அது ரொம்ப முக்கியம். லக்ஷ்மி படம் போடணுமோ இல்லையோ, அந்த படத்தை போட்டு வச்சு கொடுத்துட்டோம், நேராக கொண்டு போய் பூஜை வீட்டில் வச்சுருவோம். வச்சுட்டு சுவாமி கொடுத்தா அது ரொம்ப பெருசு போடுறது, நல்லா விலை பத்தது. அதே 2700 தான். கொண்டு போய் கொடுத்தோன்னா அதுக்கு மேலே கிடைக்காது. அப்போ ஸ்வர்ணம்னு சேவே 2700க்கு மேலே புத்தி படுறது இல்லையோ, அதோடு நிறுத்துறது இல்லை. அதை போல் பகவான ஆப்ரண காத்து சர்வையேவ சுவர்ணகானால், எங்கு நோக்கினாலும் ஸ்வர்ணமயம்னால் ஸ்வர்ண வர்ணத்தவன் அர்த்தம் இல்லை. அது நன்னாவே இருக்காது. நன்னா கருநீல வர்ணத்தில் இருந்தால் தான் நன்னா இருக்கும். பெருமானுடைய குழலும் கருப்பு தான், மீசையும் கருப்பு தான். ஆனால் அவருடைய தேஜஸ் பாரூபா நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவாரசூக வத்தன்வி பீதா பாஸ்யாத்தனூபமானு உபனிஷத்து சொல்ல சொல்லியோ. கருநீல மேகம், நீல தோயதம், மத்தியஸ்தா அந்த நீல மேகத்துக்கு நடுவில் இருக்கிற மின்னல் மத்தியஸ்தா. வித்யுத், வித்யுத் தான் மின்னல். வித்யுன் லேகேவ பாஸ்வரா, மேகத்தை பார்த்தாலே பெருமாள் ஞாபகம் வரணும். மின்னல் வெட்டினா பெருமான் திருமேனியில திருமார்பல் அமர்ந்துருக்கிற மகாலட்சுமி ஞாபகத்து ஒன்று. அவள் தான் மின்னலாட்ட சிறப்பு. பெருமாள் கருணீல மேகத்தை போல இருக்கார். வடக்கெல்லாம் கணசியாம் கணசியாம்னு தெரிஞ்சுக்கிறாளா? கன கன கனன்னு சொன்னாலே கன மேகம்னு அர்த்தம். கனசியாம் மேகத்தை போல கருப்பாக இருக்கிறவர். மேகத்துக்கு பெருமை, கருமை பெருமை. மேகத்துக்கு பெருமை கொடுத்துட்டே இருக்கும். யார் கேட்டாலும் ஜலத்தை வாரி வாரி கொடுத்துட்டே இருக்கும் இல்லையோ. அந்த ஸ்வபாவம், ஔதாரியம், யார் கேட்டாலும் கொடுக்கிற வள்ளல் தன்மை ரெண்டும் கண்ணன்ட்ட உண்டு. மேகத்தை போல வர்ணத்தில் இருக்கார். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். மழை நன்னா பெஞ்சு மும்மாறி பெஞ்சாதான் உலகம் நன்னா இருக்கும். அதனால் இந்த கட்டத்தை நாம் பொறுத்துனா இன்னும் க்ஷேமமாக இருக்கும், நம்மளும் க்ஷேமமாக இருக்கலாம். எப்போ கொஞ்சம் கொஞ்சம் தியாகம் பண்ண கற்றுக்கிறோமோ அப்போ தான் அனுபவிக்க முடியும். தியாகமே இல்லாத இருந்தால் எப்பவுமே மோர்ஞானம்தான். அப்படி தான் இருக்கும். அது எவ்வளோ தூரம் நன்னா இருக்கும் சொல்லுங்கள். தியாகம் பண்ணால் நமக்கு நன்னா இருக்கும், புறத்தியாருக்கு நன்னா இருக்குமோ இல்லையோ. அப்பப்போ குழம்பு வேணுமா வேண்டாமா? ஊறுகாய் தொட்டுக்கணுமா இல்லையா? இல்லைன்னா மோர்ஞா எப்போ பார்த்தாலும் ரசிச்சுட்டே இருக்குமா? உன்னை விட்டு கொடுக்கணும், உன்னை பெறணும், ஒரு கட்டத்தை படணும். அந்த சிரமப்பட்டு அதனாலே வாமனமூர்த்தி அவ்வளவு தூரம் குறுக்கின்றார். அவ்வளவு குறுக்கிக்கவே தான் திருவிக்கிரமன் ஆக முடிஞ்சுது. அப்போ அங்கேயே தெரியுது பாருங்க, எதுக்கு பிராணாயாமம் பண்ணுறோம்? நன்னா மூச்சை இழுத்து பிடிக்கிறோம், அதான் தியாகம். நம்ம பாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் எப்போ விட்டுருக்கோம், விட்டுட்டே இருந்தால் ஒரு தியாகம் இல்லை இதில். இப்போ
அது பிரயோஜனம் இல்லையோ இல்லையோ, ஒன்று அடக்கணுமே. இப்போ பேசணுமா, ஒரு நாள் முழுக்க பேச மாட்டேன், மௌனவிரதம். அதை அடக்கிவிட்டாலே நல்லது தான். அப்படி மௌனவிரதம் இருந்துவிட்டா என்ன ஆகுது, அதனால இவனுக்கு ஒரு சக்தி உருவார். உபவாசம், சாப்பிடாத இருக்கிறது என்ன, 2 விஷயத்தில் வாய், ஒரு விஷயத்தில் பேச்சு, ஒரு விஷயத்தில் உள்ள போயிட்டு இருக்கும் இல்லையோ, இந்த 2த்துக்கும் விரதம் வேணும். இப்போ பேசாமல் இருந்தோம்னா மௌன விரதம், சாப்பிடாத இருந்தோம்னா உபவாச விரதம். அந்த 2த்துனாலே நமக்கு சக்தி கிடைக்கும். இப்போ ஒரு 10 நாள், மாதத்துக்கு ஒரு நாள், பட்சத்துக்கு ஒரு நாள் சாப்பிட மாட்டார், வாரத்துக்கு ஒரு நாள் பேச மாட்டார். இதனால என்ன ஆகும், இவர் எப்போ பேசுவரான்னு உலகம் காத்துருக்கிற அளவுக்கு சக்தி வந்துடும் அவர். இந்த ஒரு நாள் மௌன விரதம் இருக்காரோ இல்லையோ, அதனால் அந்த தியாகத்தினால் இவருக்கு என்ன சக்தி வருதுன்னா, ஒரு வார்த்தை பேசினா கூட 1000 பேர் பின்தொடர்றதுக்கு தயாராகிடுறான். அதுக்கு தான் ரிஷிகள் எல்லாம் பேசாமல் இருக்கான். நம்ம எதுக்கு எடுத்தாலும் நம்மளை தான் கூட்டாப்பில் பேச ஆரம்பிச்சிடுவோம். நம்மளை யாரும் கூப்பிட்டுருக்கவே மாட்டா. ஆனால் எனக்கு தான் முன்னே, நான் முன்னேன்னு பேசினோம்னால் லாபம் இல்லையோ இல்லையோ. அப்போ இதை நாம் முதல்ல இந்த தியாகத்தை புரிஞ்சுட்டாகணும். ஹிரண்மய புருஷோ திஷ்யதே ஆப்ரணகாத்து சர்வையேவ சுவர்ணா. திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் மொத்தம் நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா. நடுவில் மின்னல் வெட்டி தாயாரை போல, மேகத்தை போல கண்ணன், மின்னல் வெட்டினா போல ருக்மிணி தாயார். வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவார் அசூகவத்தன்வி பீதாபாக. அப்படியே மஞ்சள் பட்டாட ஒளியில் தகதகக்கிறாராம். கருநீல வர்ணத்தில் மேகம், அதில் வெள்ளி வெட்டினா போல சரிக போட்டாப்புலே மின்னலாட்டம் தாயார். அந்த கருநீல மேகத்து பெருமாள் என்ன வஸ்திரம் சாத்தின்னு இருக்கார், மஞ்சேள்னுட்டு அப்படியே ஷஹப்பா நல்ல பச்சையோடே நல்ல ஒளிமணி வண்ணனென்கோ ஒருவனன் நேத்தனென்ன நடுமதி சடையனென்கோ நான் முகக் கடவுளென்கோ கண்ணனை கூமார் அறியமாட்டேன்னு போஷம். அப்படின்னா நீலபாரூபா மிகச்சிறந்ததான ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார். அது மஞ்சள் பட்டாடை. எங்கேயான் நீங்கள் கண்ணங்கரையில் நிற்கிறவா வெள்ளியாட்டம் மேல் உத்திரியம் போட்டுண்டு மஞ்சள் ஆடையை கீழே அணிஞ்சுண்டு நடுவில் பச்சையாக ஒரு ஆடை அணிஞ்சிட்டு இப்படி கொஞ்சம் நடந்து வராருன்னு நினச்சிங்க. கண்ணங்கரையில் நிற்கார். இருக்கிறவர் மஞ்சள் பட்டாடை அணிஞ்சுனுட்டார். மேலே வெள்ளை வெள்ளையர்னு வெள்ளியாட்டம் ஒரு உத்திரியத்தை போட்டுனுட்டார். அதுக்கு நடுவில் இடுப்பில் பச்சை பசேல்னு ஒன்று சுற்றின்னு இருக்கார். சுவாமியை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு இருந்தால் நாங்கள் கிளம்பி போடுவோம், சொல்கிறச்சேவே பயமாக இருக்குன்னா. ஆனால் பெருமாளை சேவிச்சே பயமாகவே இல்லையே. இதை போலத்தானே இப்போ வரசாதி பெருமாள் உடிச்சிட்டு இருக்கார், திருவண்ணாமலையான் உடிச்சிட்டு இருக்கார். நீங்கள் அர்ச்சகால்கிட்ட போய் கேட்டு பாருங்க, எந்த வர்ணத்தில் நான் ஒரு பட்டு சமர்ப்பிக்கலான்னு இருக்கேன், எந்த வர்ணத்தில் வேணும்னா அவள்லாம் நம்மாட்ட இந்த சுமார் வர்ணத்தெல்லாம் சொல்லவே மாட்டா. சாமி அதெல்லாம் கொண்டுன்னா எண்ணெய் ஜிட்டி ஏறிடும், கொண்டாதிங்க விடுவாள். ஏன்னா பெருமாளுக்கு எண்ணெய் தேய்க்கிறா, கற்பூர ஹாரத்திலாம் காட்டுறா, அப்படியே இந்த அழுக்கேறு மொல்லு மேலும் கோவிலில் பராமரிக்கிறது எதையும் கட்டம். அதனால் அவள் கேட்குறதே கருநீளத்தில் வாங்கிடுவாங்கோ, நல்ல பச்சையில் அடிக்கிற பச்சையில் வாங்கிடுவாங்கோ, சொல்லச்சேவே அதான். அப்போ அடிக்கிற பச்சையில் வாங்கிடுவாங்கோ, நல்ல ஷஹப்பில் வாங்கிடுவாங்கோ. இதை நமக்கு தோணும், அவர் கண்ணங்கரையேன்னு இருக்காரே, அவருக்கு சக்கச்சவேன்னு இருந்தால் எப்படி இருக்கு, நன்னா இருக்கே, நன்னா இருக்குன்னு உபநிஷத் சொல்லதே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேஷா. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையுடும் பல்கலனாய் நின் பைம்பர் கடிச்சோதி கலந்ததுவோ. திருமாலே கட்டுரையே 3ஆம் பத்து தொடங்கித்து நம்மாழ்வார் சாதிக்கிறார். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ. பெருமானே நீண்ட கிரீட்டம் சாத்தின்றிருக்கியே, கிரீடத்தினுடைய ஒளி முகத்தில் வீசி அது முகமா, முகத்தினுடைய ஒளி கிரீடத்தில் வீசி அது கிரீடமா? பெருமான் சொன்னார், நீரே கண்டுபிடியுமே. ரொம்ப கஷ்டப்பட்டுவிட்டேன், இது வரைக்கும் எனக்கு தெரியல. அப்படியே பாடிட்டு போயிடும். தெரியலையோ இல்லையோ, அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ. உன்னுடைய திருவடி தாமரைகள் தான். திருவடியே தாமரையா, ஆசனமா, ஆசனமே திருவடியா? ரெண்டுத்துக்கும் போட்டி. இப்போ பகவானுடைய திருவடியும் ஒரு தாமரை, ஆசன பத்மம் ஒரு தாமரை, ரெண்டுத்துக்கும் போட்டி. யார் ரொம்ப நேரம் விகாசமாக இருக்காங்க. நமக்கு தெரியும், தாமரை சாயங்காலமாக நான் மூடிடுமோ இல்லையோ, திருவடிங்கிறது சாயங்காலமாக நான் கூம்பியா படும், எப்போவுமே மலர்ந்து தான் இருக்குது, எல்லாருக்கும் அனுகிரகம் புரிஞ்சுட்டு இருக்கு. அப்போ இந்த தாமரை தோற்று போச்சு, திருவடி தாமரை ஜெயிச்சு கொடுத்து. அவள் 2 பேருக்கு ஒரு பந்தயம் வச்சுருக்கான். யார் தோத்துட்டாலும் ஜெயிச்சவாளை தலையால் தூக்கிட்டு வாழ்க்கை முழுக்க நிற்கணும். அதனால தான் கீழே இருக்கிற ஆசன பத்மம் பெருமானுடைய திருவடி தாங்கிட்டே வாழ்க்கை முழுக்க நின்றுருக்கான். அது ரெண்டுத்துக்கும் போட்டியில் தூங்கி தோல்த்து படுத்து. அதனால் கீழே இருக்கிற தாமரை தோத்துது, திருவடி தாமரை ஜெயிச்சது. இந்த தாமரையிலேருந்து முகத்தாமரை வரைக்கும் அனைத்தும் ஷாப்பு, எல்லாம் ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா. பகவானுடைய உள் திருக்கைத்தலம், உள்பாதம்,
உள் உதடுகள் இடந்த பிராட்டி எழுந்தொழுக்கிறதுனால செவந்த திருமார்பு, திருக்கண்கள் கரியவாகி புடபரந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தன. என்ன இந்த செவந்திருக்கிற பத்மபலாசாட்சான்னு சொல்ல முடியும். அந்த தாமரக்கண்ணனை வர்ணிக்க போறார். ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசா, எவ்வளவு தங்கமயமா இருப்பார்னா, சுட்டுரைத்த நன்பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது பட்டுரையாய் புட்கென்னே காட்டுமால் பரஞ்சோதி கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா. சுட்டுரைத்த நன்பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது. இந்த மந்திரத்தை வச்சு நித்தியப்படி இவ்வளவு பேரழகோடு இருக்கிற தங்கமயமான பெருமான தியானிக்கணும். பண்ண பண்ண எல்லா ஆபத்துக்களும் விலகி போயிட்டே இருக்க போகுது. அப்போ ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா. பகவன்னு நான் உன்னுடைய திருவடி திருக்கமலம், கை, முகம், கண்ணு, இதுக்கெல்லாம் நான் ஏதான ஒரு உதாரணம் சொல்லலான்னு பார்க்குறேன். உவமை சொல்லணுமோ இல்லையோ, பாட்டு பாடுறவாள்லாம் உவமை எடுப்பாடோ இல்லையோ. ஆழ்வார் என்ன சொல்லலான்னு பார்த்தா, பொன் ஸ்வர்ணத்தை உவமையாக சொல்கிறேன். அவருக்கு மனசு பிடிக்கல, வெறும் பொண்ணை வாங்கிட்டு வந்து உவமையாலாம் சொல்ல முடியுமா சுவாமி? அதனாலே உரைத்த பொன், உரைத்த நன் பொன், சுட்டு உரைத்த நன் பொன். இன்னும் எத்தனை அடைமொழி போடுறது இப்போ? பொண்ணுன்னார், பொன் நன் பொண்ணுன்னார், உரைத்த நன் பொண்ணுன்னார், சுட்டுரைத்த நன் பொண்ணுன்னார். அப்போன்னா அவ்வளவு சுத்தமாக. ஒருவேளை இது 24 தாண்டி 28 இருக்குமோ? சாதாரணமாக தங்கத்தில் சொக்க தங்க இது 24 தானே. ஒருவேளை ஆழ்வார் சொல்கிறது 28 இருக்குமோ? கேள்வியே பட்டது இல்லையண்ணா. ஆமாம், பகவானுக்கு உதாரணம் சொல்லணும்னா இல் பொருள் உவமை அணி. தமிழில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல் பொருள் உவமை அணி, அபூதோபமான சம்ஸ்கிருதம். இல்லாத பொருளை உவமையாக்க வேண்டியதுதான். சுட்டுரைத்த நன்பொன்லாம் உலகத்தில் கிடையாது. அதை போய் ஆழ்வார் பெருமானுடைய திருமேனிக்கு உதாரணமாக்குறார். உன் திருமேனி ஒளி ஒவ்வாது. அதுலேயும் பாருங்க, பொண்ணை வாங்கிட்டு வந்தார், நன்பொன்னாக்கினார், உரைச்ச நன்பொன்னாக்கினார், சுட்டுரைத்த நன்பொன்னாக்கினார். இத்தனை ஆக்கிட்டு பெருமானுடைய திருமேனிக்கு இது உதாரணம் சொல்லலாமன்னால் சொல்ல முடியாதுன்னுட்டார். நம்ம இதை முதல்லே சொல்ல மாட்டேறோம். இதுக்கு எதுக்கு சுட்டு உரைத்த நன்னு பொண்ணு இத்தனையும் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லணுமானால், பராசர பட்டர் பெருமாளை ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு திருவரங்கநாதன் ஸ்ரீரங்க பெருமாள் முன்னாடி போய் நின்றார். சரி பாடும்னார். அது தேவரீருடைய ஆதிசேஷ படுக்கைக்கு 1000 நாக்குகள் இருக்கும் இல்லையோ, அதை கொடுத்தா தான் என்னால் பேச முடியும்னார். இந்த ஒரு நாக்கை வச்சு என்னாடி என் பேச முடியாது. தேவருடைய படுக்கைக்கு இருக்கிற 1000 நாக்கை கொடும். பெருமாள் கொடுத்தார். கொடுத்த உடனே பட்டர் பாட போகிறார். பெருமாள் பார்த்துட்டு இருக்கார். மெதுவாக எழுந்து நின்று கை கூப்பிண்டார். இல்லை, தேவரீரை பாடுற சக்தி அடைய நாக்குக்கு இல்லைன்னார். இதுக்கு 1000 வாங்கிட்டு இல்லைங்கிறீர். இல்லை, இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் 1000 வேணும். அதுக்காகத்தான் கேட்டேன். இருக்குன்னு சொல்கிறதுக்கு 10,000 கொடுத்தாலும் போராது, பாட முடியாதுன்னு சொல்லுவதற்கு 1000. அதை போலத்தான் ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா ஹிரண்யஸ்மஸ்ரு ஹிரண்யகேசா சுட்டு உரைத்த நன் பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது. உன்னுடைய திருமேனி ஒளி எப்பேற்பட்ட கொன்னை கொண்டாலும் ஒவ்வாது. இப்படியே இந்த மந்திரத்தை சாந்தோக்கிய உபனிஷத்தை தான் நம்மாழ்வார் தமிழ்படுத்தினார். வகுடாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனிம் யஸ்ருதேருத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா. யார் ஸ்ருதியினுடைய உத்தர பாகம் வேதாந்தம், அதை அப்படியே தமிழாப்பி கொடுத்துருக்கார். ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தே, என் நீல முகில்வண்ணன் பெருமான் அவன் ஹிரண்மயமாக அப்படியே ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம். பிராட்டி இங்கே எழுந்துருடிருக்கார். சகசவேல்ங்கிற திருமேன், அவர் கண்ணங்கரேல்னு இருக்கார். எப்படி சுவாமி இருக்கும்? பொருத்தம் நன்னா இருக்குமோ? ரொம்ப நன்னா இருக்கும். பொருத்தங்கிறது அப்படியே மனசில் வச்சு பொருத்தம் பார்த்தா தானே தெரியும். நம்ம நாகரீகம் ஓடுறது பாருங்கள், ஒரு 30-40 வருஷம் ஒரு மாதிரி ஓடும். அப்புறம் 30-40 வருஷம் மாறி போடும். ஒரு 30 வருஷம் இது கீழே என்ன உடுத்திக்கிறோமோ அதே வர்ணத்தில் மேலே போட்டுப்பான். இந்த கால் ஷராய் நீளமாக இருந்தால் மேலேயும் நீளமாக இருக்கும். அதுக்கப்புறம் 30 வருஷம் நேர் எதிராக போட்டுக்கணும். இது நீளமாக இருந்தால் அது பச்சையாக போட்டுக்கணும். இது கருப்பாக இருந்தால் அது வெளுப்பாக போட்டுக்கணும். இது நன்னா இருக்கா, அது நன்னா இருக்காங்க. அந்த 30 வருஷம் அது நன்னா இருந்தது, இந்த 30 வருஷம் இதான் நன்னா இருக்குது. அதை போல் பெருமானுக்கு இப்போ அவர் கருப்பாக இருக்கார். அப்போ மகாலட்சுமியும் கருப்பாக இருந்தால் நன்னா இருக்குமோ? அவள் சக்கச்சவையில் இருக்கா. இந்த கருப்புக்கு அந்த சிவப்பு ரொம்ப நன்னா ஒத்து போகிறது தான். அப்போ அது ரெண்டுத்துக்கு தான் சௌசாதிருஷ்யம் அழகு 2 பேருடைய இது நம்ம கண்ணெச்சிலே பட்டுடும் போட்டுருக்கு. இதனால தான் ஜனகர் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சே கருகரு நெடுநெடுன்னு ராமன் இருந்தாராம் 8 அடி வசரம். சகசவேல்னு சீதை இருந்தாலும் காற்றவிரி பொற்கடை பயிற்று கலாபம் சுற்றுமணி புக்கை இட வில்தவிட வாழ்ந்து விர மெய்யணிகள் வென்ன சிற்றடன் உடங்க ஒளிர் சீரடி பெயர்த்தான்னு கம்பர் பாஷம் பாடுறார். சீதையினுடைய செவந்த கை, ராமனுடைய கருப்பு கை, அதை பிடித்த உடனே அந்த 2 சேர்ந்து இருக்கிறத பார்த்தாராம். பார்த்த உடனே ஜனகனுக்கு நம்ம குழந்தை பக்கம் நம்ம கண்ணெச்சிலே பட்டுடும் போட்டுருக்கேன். என் திருஷ்டியே தோஷமாயிடும் போட்டுருக்கு. பத்ரந்தே பாணிம் கிருஷ்ண பாணினா,
இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்சையேனாம் பத்ரந்தே பாணிந்திருணீஸ்வ பாணினா என்று கைப்பிடித்தார். அந்த பெருமானுடைய ஒரு அவயவம் திருமேனி முழுக்க அழகா இருக்குன்னு இத்தனை சொல்லிட்டார். ஒரே அவயவத்தை சொல்றார். தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவ அக்ஷிணி தஸ்ய உதிதி நாம ச ஏஷ சர்வேபியः பாப்மபியः உதிதः உதேதி ஹவை சர்வேபியः பாப்மபியः ய ஏவம் வேத. இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் மொத்த பாபங்களிலிருந்தும் உதேதி உத்கிரமிஷ்யதி மேலே ஏறுடுறாங்கிறார். இந்த பாபத்துக்குள்ள அவன் தவிக்கிறது கிடையாது. தஸ்ய உதிதி நாம பெருமாளுக்கு ஊத்துன்னு ஒரு திருநாமம். இங்கே தான் சாந்தோக்கி அந்த சாத்திருக்கப்போ தஸ்ய உதிதி நாம அந்த ஒரு திருநாமத்தினுடைய பொருளை விளக்கத்துக்கு தான் நம்மாழ்வார் 1102 பாசுரங்கள் பாடினார். அதனாலேயே என்று தான் ஆரம்பித்தார். உத்கீத பிரணவத்தை பிரதமத்திலே மாறாடி என்ன அழகிமணவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார். ஆச்சார ஹிருதயம்ங்கிற நூலில் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் ஊல தான் ஆரம்பிச்சது. கடைசியில் பாட்டு என்னன்னு முடிஞ்சது? பிறந்தார் உயர்ந்தே தே தகாரத்தில் முடிஞ்சுடுத்தோ இல்லையோ. உயர்வரான்னு ஆரம்பிச்சது, உயர்ந்தேன்னு முடிஞ்சது, ஊத்து ஊல ஆரம்பித்து தாள முடிஞ்சது இல்லையோ. அந்த ஒரே ஒரு திருநாமத்தை விளக்கறதுக்கு தான் 1102 பாசுரம்.